வணக்கம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு நதிக்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் தொகுப்பு. இதில் நடுவில் வீடுகள் தொகுக்கிடுகின்றன. இடதுகை பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நீளமாக பாலம் மாதிரி தெரியுது, வலதுகை பக்கம் ஒரு பாலம். இவ்வளவு அகலமான இந்த காட்சி கேமராவில் ஒரே ஷாட்டில் ஷூட் பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோதான் டிஸ்டன்ஸ் போனாலும் இந்த அளவுக்கு உங்களால் கவர் பண்ண முடியாது. இதுக்காக சில கேமராக்கள் இருக்கலாம், பட் எல்லாரும் வாங்கக்கூடிய விலையில் கிடைக்காது. நார்மல் நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு கேமராவாக இருந்தாலும் அதன் மூலம் இவ்வளோ அகலமான காட்சியை நாம் ஒரே ஷாட்டில் பிடிக்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் எனக்கு இவ்வளோ அகலமான காட்சியை என்ன பண்ணுறது? நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷூட் பண்ணும்போது கேமராவில் வந்து ட்ரைபோர்டு ஸ்டாண்டு மாதிரி இடத்துல நிறுத்திக்கிட்டு முதலில் இந்த இடதுகை பக்கம் இந்த போர்ஷன் மட்டும் கவர் பண்ணுற மாதிரி ஷூட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஷாட்டு. அதுக்கடுத்தது நடுவில் இருக்கிறது மட்டும், அப்புறம் லாஸ்ட்டில் இருக்கிறது மட்டும். ஸோ இந்த மாதிரி 3 தனித்தனி காப்பிகளாக நாம் ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த 3 காட்சியையும் இங்கே கொண்டாந்து நாம் இணைக்க முடியும். ஃபோட்டோஷாப்பில் அதற்கு வசதிகள் கொடுக்கிறார்கள். அது எப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த முழு காட்சியை மறைச்சிடலாம். 3 தனித்தனி படங்கள் இருப்பதை நம்ம இப்போ தூக்கிக்கலாம். அடுத்தாப்பில் இதில் பாருங்கள், இந்த 3 காட்சி இங்கே வச்சுருக்கிறோம். ஃபோட்டோ 1, ஃபோட்டோ 2, ஃபோட்டோ 3ன்னு இந்த 3ஐயும் நான் எடுத்துக்கிறேன். 3ஐயும் ஒரே சமயத்தில் துவக்கி பார்த்துக்கலாம். நம்ம வந்து இங்கே படங்களை துவக்கி நாம் ஒன்றும் செய்ய முடியாது, பட் காட்சி எப்படி இருக்குன்னு நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். தெரியுதுங்களா? நமக்கு இறுதியில் எப்படி வேணும், இந்த மாதிரி வேணும். நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம். ஸோ இந்த 3 காட்சியும் பாருங்கள். முதல் காட்சி இடதுகை பக்கம் இருக்கக்கூடியது. இதில் பாலம் மட்டும், அது கூட கொஞ்சம் வீடுகள் தெரியுது. ரெண்டாவது காட்சியில் அந்த பாலத்தோட ஒரு பகுதியும் வீடுகளும் தெரியுது. ஸோ இதனால் இது மேலே இது ஓவர்லேப் பண்ணும்போது கரெக்டாக அமையும். மூன்றாவது காட்சியில் இந்த வீடுகளோட வலதுகை ஓரமும் அது தொடர்ந்து அந்த வீடுகளே அதனுடைய பாலமும் இந்த இடத்துல 3வது காட்சியில் தெரியுது. இந்த 3 காட்சிகளையும் நாம் ஒன்று இணைக்க வேண்டும். 3ஐயும் இப்போ நான் மறைச்சிட்றேன். நான் காட்சியை பார்க்கறதுக்காக மட்டும் இப்போ நான் துவக்கினேன். இதுக்கு நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. எல்லாத்தையும் மறைச்சிடலாம். ஃபைல் மெனுவில் ஆட்டோமேட் இதுக்குள்ளே போனீங்கன்னா ஃபோட்டோமெர்ஜ். நீங்கள் எந்த ஃபைலையும் இப்போ துவக்கலை, நேரடியாக கட்டளைக்கு வந்துடுறீங்க ஃபோட்டோமெர்ஜ்னு. இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒன்று உறுதி செஞ்சுக்கோங்க. நம்ம எடுத்த அந்த 3 காட்சிகளும் நம்ம கம்ப்யூட்டரில் ஒரு ஃபோல்டரில் சேவ் ஆகிருக்கணும். கேமராலையோ சிடிலையோ வச்சுட்டு இந்த வேலை செய்யாதீங்க. உங்கள் கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷனால் அது டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஃபோட்டோமெர்ஜ் இந்த கமெண்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். ஃபோட்டோமெர்ஜ்னு ஒரு சின்ன டயலாக் பாக்ஸ் வருது. இதில் பாருங்கள், சோர்ஸ் ஃபைல்ஸு, சூஸ் 2 or more ஃபைல்ஸ் டு கிரியேட் பனோரமா காம்போசிஷன். ஸோ இப்போ நம்மளுடைய ஃபைல் எங்கே இருக்குதோ அதை நம்ம செலக்ட் பண்ணணும். நான் ப்ரௌஸ் கொடுத்து என்னுடைய ஃபைல்கள் எங்கே நான் வச்சுருக்கிறேன்னா அந்த இடத்துக்கு போகிறேன். இதில் ஃபோட்டோமெர்ஜ்னு இந்த 3 ஃபைலையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ 1, 2, 3ன்னு வச்சுருக்கிறோம். இது 3ஐயும் செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுங்க. இந்த 3 ஃபைல் இங்கே வந்தாச்சு. அதாவது இப்போ நம்ம இந்த 3 ஃபைல் இந்த பட்டியலில் வந்திருக்கிற இந்த 3ஐயும் ஒன்றாக இணைக்க போகிறோம். அவ்வளோதான். நேராக ஓகே கொடுத்துருங்க. வேறு எதுவுமே மாற்ற வேண்டாம். அதுவே என்னென்னமோலாம் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், ஒரு தனி விண்டோவில் இந்த 3 ஃபைலும் கொண்டாந்து நிறுத்தப்படும். மூன்று தனித்தனி ஃபைல்களை ஒன்றா கொண்டாந்து சேர்த்து பாருங்கள், ஃபோட்டோமெர்ஜ்னு ஒரு தனி விண்டோ இதில் கொண்டாந்து நிறுத்திடுது. இந்த பக்கம் 1, 2, 3 காட்சியும் இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள், இதில் இந்த ஒன்று இது ஜாயின் பண்ணுது, இந்த இதில் இணைக்கப்படுது. இது அதுவே செஞ்சுக்குது. நம்ம ஒரு வேலையும் செய்ய வேண்டியதில்லை. நான் இப்போ இந்த காட்சியை நகர்த்துறேன். தெரியுதுங்களா? 1, 2, 3 இவ்வளோதான். இதை அதுவே செஞ்சுக்குது. நாம் எதுவும் செய்வதில்லை. நான் அண்டு பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. அண்டு பண்ணோன்னா அது பொசிஷனுக்கு வந்து நின்றுது. நமக்கு வேணுங்கிறது இவ்வளவு தான். இந்த இடம் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நேராக நான் ஏன்னா இந்த இடத்துல 3 இணைச்சாச்சு, அவ்வளோதான். நேராக நான் ஓகேன்னு கொடுத்துட்றேன். இதில் எனக்கு கொஞ்சம் மேலே வெளியில் வந்திருக்கு, கீழே வந்திருக்கு. இதை பற்றி இப்போ கவலைப்பட வேண்டாம். ஓகேன்னு கொடுத்துட்றேன். நான் ஏன்னா 3ஐ கொண்டாந்து சேர்த்தாச்சு, அவ்வளோதான். கொடுத்த உடனே அதுவே ஒரு பொசிஷன் கொண்டாந்து ஃபோட்டோஷாப்பில் ஒரு தனி ஃபைலாக பாருங்கள், இதில் லேயரில் பாருங்கள், ஃபோட்டோமெர்ஜ்னு அவனே கொடுத்துட்றாங்க. ஸோ இப்படி கொண்டாந்து நிறுத்திது. இதில் எனக்கு இந்த மேல் கீழ் போர்ஷன்லாம் வேண்டாம். கிராப் டூல் எடுத்துக்கோங்க, ஒரு ட்ராக் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணிவிட்டு கிராப் டூலில் கொடுத்துறேன். எனக்கு இந்த பொசிஷன் போதுமா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். கீழே மேலே சரியான பொசிஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு
ஒன்று மேலே இங்கே கூடிய ஆப்ஷன் பாரில் இதை கிளிக் பண்ணுங்கள், இல்லாட்டி கீபோர்டில் என்ட்ரு பண்ணிடுங்க. நான் ரைட் கிளிக் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு பனோரமா அகலமான ஒரு பறந்து விரிந்த காட்சியை ஒன்றிணைத்து விட்டோம். அவ்வளோதான். இது லேயர் வந்து Photmerge இருக்குது. இது நீங்கள் லேயரில் போய் ஃப்ளாட்டன் பண்ணிடுங்க. பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டுன்னு மாறிடும். ஸோ தனிப்பட்ட முறையில் இந்த காட்சி நமக்கு தயார். இவ்வளோதான். ரொம்ப எளிமையானது. உங்கள் படங்கள் 3 நாங்கள் பிக்சர்ஸ் குறைஞ்சபட்சம் 2 பீஸ் இருக்கணும், 2 துண்டுகளாக 2 காட்சிகளாக இருக்கணும். அதுலேருந்து எத்தனை துண்டுகள் இருக்குதோ எல்லாத்தையும் வரிசையாக எடுத்துக்கோங்க, இணைச்சி கொடுத்தது. இது வந்து இப்போ கம்ப்யூட்டர் அதுவே செஞ்சு கொடுத்துருச்சு. இது இல்லாத நிலையில் இப்போ நான் இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சேவ் வேண்டாம், ஏற்கனவே நம்ம வச்சுருக்கிறோம். இப்போ நான் வேறு ஒரு படம் எடுத்துக்கிறேன். வேறு ஒரு படம்னா என்ன படம் அதுன்னா, இப்போ நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறது என்ன படம்னு. ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு வந்த ஒரு படம் பாருங்கள். 1 2 3 பீஸாக ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். நீங்கள் ஸ்கேன் பண்ணி கொண்டு வரும்போது எப்போவுமே இந்த மாதிரி அகல வசத்தில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. படம் நேராக இருந்துச்சுன்னா சேர்க்காது, பக்கவாட்டில் இருந்தால் தான் Photmerge பண்ணி கொடுக்குது. ஸோ அகல வசத்தில் இந்த 3 படத்தையும் நாம் ஒன்றிணைக்கணும். ஆட்டோமேட் நான் ஃபாஸ்ட்டாக சொல்லி காமிக்கிறேன், நீங்களே செஞ்சு பாருங்கள். Photmerge ப்ரௌஸ் 1 ஷிஃப்ட் பட்டன் அமுத்திட்டு 2 3 ஓப்பன். எல்லாம் வந்தாச்சு. ஓகே பாருங்கள், 3 ஃபைலை ஓப்பன் பண்ணுது. 3 ஃபைலையும் ஓப்பன் பண்ணி அந்த Photmergeங்கிற ஒரு விண்டோவில் கொண்டாந்து போட்டுறது. ஆனால் Photmerge could not automatically arrange any of the images. ஸோ இதில் என்ன பண்ணுது, பண்ண முடியலைன்னு ஒத்துக்குது. ஸோ இதை நம்ம ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ஸ்க்ரீனில் பாருங்கள், மேலே கொண்டாந்து இந்த 3 பீஸையும் வச்சிருச்சு. இப்போ நம்ம தான் இந்த வேலை செய்யணும். முதல்ல நடுவில் இருக்கிற படம் இதை தூக்கி கொண்டாந்து இங்கே நடுவில் வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து மேலே இருக்கக்கூடியது அதை கொண்டாந்து இங்கே வைங்க. அதுக்கு அடுத்தாப்பில் கீழே இருக்கக்கூடிய இப்படி பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த இடத்த வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். சரி, இவ்வளோதான். இதுக்கு மேலே ஜூம் ஆகாது. இப்போ இந்த இடது பக்க பகுதியை செலக்ட் பண்ணணும்னா சுற்றி ஒரு சிவப்பு கட்டை வருது. இதை நான் நகர்த்தி இந்த படத்துக்கு மேலே ஜாயின் பண்ணுறேன். இது ஜாயின் பண்ணாலே இதுக்கிட்ட நான் கொண்டு போனோடனே பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷன் வந்துச்சுன்னா டக்குன்னு அதை பிடிச்சி இழுத்து வச்சுக்கிறோம். நீங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கள். இவ்வளோ தூரம் இருக்கிறது இப்படி மெதுவாக நகர்த்திட்டு இந்த இடத்துல கொண்டு வச்சோம்னா டக்குன்னு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு மாதிரி வந்து அதை இழுத்து வச்சுக்கிறோம். ஸோ இந்த பொசிஷன் வச்சாச்சு. இந்த இடத்துல இந்த கை பாருங்கள் கரெக்டாக சேர்ந்துருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கத்துலேருந்து இது கொண்டாந்து வச்சேன்னா இந்த கீழே இந்த சேலை ஜாயின் பண்ணக்கூடாது. விட்டேனால இந்த இடத்துல கரெக்டாக வந்து ஜாயிண்ட் ஆகி நின்றுக்கிறேன். இது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதாவது என்ன பண்ணுதுன்னா கீழே கூடிய பிக்சல்ஸை கால்குலேட் பண்ணி அதுவே பொசிஷன் பண்ணிக்குது. ஸோ இப்போ நம்ம 3 கொண்டாந்து வச்சாச்சு. நேரடியாக ஓகே. வரிசையாக ஓடியாச்சு. 3 மினிட்ஸு ஒரே ஃபைலாக கொண்டாந்து கொடுத்தாச்சு. ஒன்று அதுவாக சேர்க்குது, இல்லாட்டி நம்மளே சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். இதில் போய் கேன்வாஸ் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் கேன்வாஸ் கிளாக் வைஸ் நேராக வந்தாச்சு. இதில் ஜூம் பண்ணி பாருங்கள். நாம் இணைத்தது எதுவும் இங்கே தெரியாது. தெரியுதுங்களா? அதாவது ஒன்றும் இருக்காது. அது ஏன்னா அதுவே போய் அந்த இடத்த கரெக்டாக கால்குலேட் பண்ணி உட்காந்துருது. இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு வரக்கூடிய படங்களையும் இந்த Photmerge மேலும் ஒன்றாக செய்து கொள்ளலாம். முயற்சி பண்ணி பாருங்கள்.